சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு பெரிய ஒரு சோதனைக்குள்ளே போறாங்க. தீச்சூளைக்குள்ள போடப்பட போகிற சோதனை. ஆமென். இந்த சிலை நீ வணங்கா விட்டால் இதுதான் உனக்கு பரீட்சை, இதுதான் உனக்கு நிலைமைன்னு சொல்லி எல்லாரும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவியாம போனாலும் சரி, நாங்க அவரையே ஆராதிச்சுட்டு இருப்போம். ஆமா, இன்னைக்கு அநேக நம்ம கிட்ட சில காரியங்கள் நெகட்டிவா பேசும்போது நம்முடைய அநேகருடைய வார்த்தை என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு செய்வார், இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அவன் தூக்கி போடப்பட்டார்கள். உண்மை, போடப்பட்ட போது எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டிருந்தது, இதோட முடிஞ்சு பட்டு போச்சு. ஆனா இல்ல, ஆமென், நம்பிக்கையின் வார்த்தை அறிக்கை பண்ணி கொண்டு இந்த பாதையில நடந்தவர்களுக்காய் ஒருவர் அது நடுவில் இறங்கி வந்தார். ஒருவர் அது நடுவில் இறங்கி வந்தார். வந்தவர் அவர்களை பட்டு போக விடல, மாறாய் எல்லா கண்களும் பார்த்து சொன்னது, அவருடைய ஒரு முடி கூட கருகவில்லை, அவருடைய ஒரு முடி கூட கருகவில்லை, அவருடைய வஸ்திரங்கள் கருகவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த பாதையிலிருந்து வெளியில வந்த போது எல்லாரும் சொன்னார்கள், அவர்கள் ஆராதிக்கிற தேவனே உண்மையுள்ள தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை கர்த்தர் மறுபடியும் தழைக்க பண்ணி நிறுத்தும் போது என்னை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்கள் சொல்லும், என்னை சுற்றி இருக்கிற ஜனத்தார் சொல்லுவார்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவனே உண்மையுள்ள தேவன் சொல்ல வைப்பார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க கண்களை மூடி ஒரு விசை, யாராவது இந்த நிலைமையில இருந்து இந்த சத்தத்தை கேட்கிறீர்கள் என்றால், ஹல்லேலூயா. பல கடந்த நாட்களிலே பல சூழ்நிலைகள் நிமித்தம் தாழ்த்தப்பட்ட நிலைமையில, பட்டு போன நிலைமையில ஏதாவது உள்ளம் இந்த இடத்துல உடைந்திருக்குமானால் என் ஆண்டவர் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் மறுபடியும் தழைக்க பண்ணுவேன்ப்பா, என் பிள்ளை நான் தழைக்க பண்ணுவேன், நான் செய்வேன். நான் சொன்னேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். யோசேப்பே, என் வல்லமை குறையலப்பா. ஆபிரகாமே, என் வல்லமை குறையவில்லை. உன்னை நான் மறுபடியும் தழைக்க பண்ணுவேன். உன் பலனை கண்டு நீ பயப்படுறாயா? உன் சூழ்நிலை கண்டு பயப்படுறாயா? நான் உன்னை மறுபடியும் தழைக்க பண்ணேன். வெளியின் விருட்சங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாய், மற்ற கண்கள் பார்க்கத்தக்கதாய். ஓ ராபாஷாதோரா, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே,